சிவனே போற்றி. கதை நிறை கணபதிக்கு திருச்செந்தூருக்கு கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்ட சமுதரி கோமை ஞான பாம்புவாகி புயிலாரும் பொழில் திருவாடு துறைவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சயிகாதி மரபுடையோன் திருமரபு நீடோழி தழைகமாதோ. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமுகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளையும், தருமபுரி ஆதீன ஸ்ரீ குருமுகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி திருவிளையாடற் புராணத்தை சென்ற வகுப்பில் விடுபட்ட இடத்திலிருந்து நாம் தொடர்வோம். இந்த திருவிளையாடற் புராணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய மோகன் பிரேம்குமார் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சென்ற சிந்தனையில் இறைவனுடைய வழிபாட்டு பாடல்கள், அம்பிகையினுடைய வழிபாட்டு பாடல்களை எல்லாம் சிந்தித்தோம். அதன் பிறகு அடியார்கள் நால்வர்களுடைய வழிபாட்டு பாடல்களை எல்லாம் சிந்தித்தோம். அதில் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடல் வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அடுத்து ஆளுடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குரிய வழிபாட்டு பாடல். அறவகள் அல்குலார்வால் ஆசை நீத்தவர்க்கே வீடு தருவம் என்று அளவில் வேதம் சாற்றிய தலைவன் தன்னை பறவைதன் புலவி தீர்ப்பான் கழுது கண் படுக்கும் பால் நாள் இரவினில் தூது கொண்டோம் இணையடி முடிமேல் வைப்பான் பெண்கள்தான் அந்த அன்பினை யாரெல்லாம் நீக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வீடு வேற்றை தருவோம் என்று வேதங்களும் சொல்கிறது சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த வேதங்களெல்லாம் இவ்வாறு சொன்ன அந்த தலைவர் அந்த சிவபெருமானை அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் அவருடைய முதல் மனைவியார் பரவை நாச்சியார் திருவாரூரில் இருக்கின்றார்கள். இருவருக்கும் பிணக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இரண்டாவது திருமணம் சங்கிரி அம்மையாரோடு திருவொற்றியூரில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதை தெரிந்தமையால் அவர்களுக்கு ஒரு பிணக்கு ஏற்படுகிறது. அந்த ஒரு பிணக்கினை தீர்த்து வைக்க வேண்டும். தீர்த்து வைத்து எங்கள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அந்த பறவை நாச்சியாரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடத்தில் வேண்டுகின்றார், தூதுவிடுகின்றார் பறவையாரிடத்தில். அதுவும் நடு திசையில் இரவில் நடு இரவில் தூது விடுகின்றார்.
பறவைதன் புலவிதீர்ப்பான். அந்த பறவை நாச்சியார் அம்மையாரோடு ஏற்பட்ட பிணக்கினை தீர்ப்பதற்காக கழுது கண் படுக்கும் பால்தான். கழுதுன்னா வேய், கழுகோடு கழுதாட அப்படின்ட்டு திருப்புகள்ல வரும். அப்படி அந்த பேய்களெல்லாம் அந்த உறங்கக்கூடிய நடு இரவு, பால் நாள் அப்படின்னா நடு இரவு, அந்த இரவில் சிவபெருமானை பறவை நாச்சியாரினுடைய வீட்டிற்கு தூதாக அனுப்புகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்போ இதிலிருந்து இறைவனுடைய எளிவந்த கருணை நமக்கு கிடைக்கின்றது. சுவாமி அடியார்களுக்காக வேண்டி மிகவும் எளிவந்த கருணையாக நடந்து கொள்கின்றான் அப்படிங்கிறது இதில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி அந்த தூது அனுப்பிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானை தூது அனுப்பிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய இணையடி முடிமேல் வைப்பான். அவருடைய 2 திருவடிகளை நம்முடைய தலைமேல் வைத்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குவோம். வாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. அங்கோடு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, ஆளுடைய நம்பிகளை நாம் வணங்குவோம். அடுத்து ஆளுடைய அடிகள் மாணிக்கவாசக சுவாமிகள். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கண்டு பொழுது அருகாலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலை மீது ஏற தொடுப்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். எழுத அரு அப்படின்னா இறைவனுடைய பெருமைகளை நம்ம எழுதவே முடியாது. எல்லாரும் சேர்ந்து எழுதி முடிச்சிருக்காங்களான்னு நான் எழுதி முடிக்கல. கபீர்தாசர் அவருடைய குருநாதருடைய பெருமையை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள உலகத்தையே ஒரு காகிதமாக ஆக்கி, கடல் தண்ணியை மையாக ஆக்கி, அதை கொண்டு இந்த உலகம் என்கின்ற காகிதத்தில் என்னுடைய குருநாதனுடைய பெருமையை எழுதினாலும் அது அடங்காது. அப்படிப்பட்ட பெருமையுடைய குருநாதனுடைய பெருமை. குருநாதனுக்கு அவ்வளவு பெருமைன்னா சிவபெருமானுடைய பெருமை எப்படின்னு பார்த்துட்டுங்க. அப்போ இந்த பூமியவே காகிதமாக ஆக்கி, கடல் தண்ணியவே மையாக வைத்து நாம சிவபெருமானுடைய பெருமைகளை எழுதினாலும் அது எழுதி முடிக்க முடியாது. அதனால் எழுதி முடிக்க முடியாத பெருமைகளை உடையவர்கள். அந்த பெருமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுவும் ஒன்று. மறைகள் தேரா இறைவனை, வேதங்களாலும் காண முடியாத அந்த சிவபெருமானை மாணிக்கவாசக சுவாமிகள் எப்படி வணங்கினார்கள்? எல்லில் கங்குல், இரவும் பகலும் வணங்கினார்கள். பொழுது அருகாலத்து 6 காலமும் அந்த சிவபெருமானை அவர்கள் இடைவிடாது வணங்கினார்கள். என்றும் பூசனை விடாது செய்து, இவ்வாறு இரவு பகல் 6 காலம் எப்பொழுதும் அந்த சொக்கநாத பெருமானை இடைவிடாமல் பூஜை செய்து கொண்டு மாணிக்கவாசக சுவாமிகள் இருந்தார்கள். தொழுத கை தலை மீது ஏற, கை தொழுது அந்த கைகள் தலை மீது சென்று தலை மீது கை வைத்து இறைவனை வணங்குகிறார்கள். துளும்பு கண்ணீருள் மூழ்கி, கண்ணீர் துளும்புகிறது, அந்த கண்ணீரில் அவர் மூழ்குகிறார். அழுது அடியடைந்த மாணிக்கவாசக சுவாமிகள். அப்படி அழுது அடியடைந்த அன்பம், இறைவனை நினைத்து அழுது
அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த அந்த அன்பராகிய மாணிக்கவாசகர் சுவாமிகள் அவர்கள் அழுதால் உன்னை பெறலாமே சொல்றார் பார்த்தீங்களா. அப்படி அழுது அடியடைந்த அன்பர் இறைவனை நினைந்து அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரை நோக்கிய சுந்தரனே அப்படிங்கிறது மாதிரி அப்படி கண்ணீர் வந்து இறைவனை நினைந்து அழுது அழுது அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்த அன்பன் மாணிக்கவாசகர் அவருடைய அடியவருக்கு அடிமை செய்வாங்க. இதில் மாணிக்கவாசகரினுடைய அடிமைகள் அவருக்கு அன்பர்கள், அந்த அன்பர்களுக்கு நான் அடிமை செய்வான், நான் அடிமையாக இருக்கின்றேன். தில்லைவாழ அத்தனாலும் அடியாருக்கும் அடியேன்னு சொன்னது மாதிரி இதுல மாணிக்கவாசகருக்கும் நான் அடிமை செய்கின்றேன். மாணிக்கவாசகருக்கு யாரெல்லாம் அடியார்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் திருவாசகம் படிக்கின்றார்களோ, யாரெல்லாம் திருவாசகத்தை பற்றி சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கும் நான் அடிமையாக இருக்கின்றேன், அவர்களுக்கும் நான் அடிமை செய்கின்றேன் என்று அந்த தில்லைவாழன் நம் அடியாருக்கும் அடியேற்பது இதுல வந்து சொல்றாங்க. அடுத்து சண்டேஸ்வரரும் பிற அடியார்கள் தந்தை தாழொடும் பிறவி தாழ்யறிந்து நிறுத்தர் இரு தாழை சேர்ந்த மைந்த தாழ் வேத நெறி சைவ நெறி பத்தி நெறி படாது வாய்மை சிந்தைதான் அரணடிக்கை செலுத்தினராய் சிவானுபவ செல்வராகி பந்தமாம் தொடக்கருத்த திருத்தொண்டரு தாழ்வரவி பணிதல் செய்வாம். சண்டிகேஸ்வர நாயனார் மற்ற அந்த நாயன்மார்கள் அவர்களுக்கு இதில் ஒரு வணக்கம் செய்கின்றார்கள். தந்தை தாழ்வம் பிறவித்தாள் எரிந்து சண்டிகேஸ்வரர் வந்து விசார சர்வர்னு அவருக்கு இயற்பெயர். அந்த விசார சர்வர் தன்னுடைய பூஜைக்கு இடையூறாக இருந்த தன்னுடைய தந்தையாரினுடைய காலை தரிக்கின்றார். அதான் தந்தை தாழ்வம். அந்த முதல் தாழ்ங்கிறது அப்பாவினுடைய கால். ரெண்டாவது பிறவி தாழ், அந்த தாழ் வந்து வேர் அப்படின்னு அர்த்தம். பிறவி வேரை அது அப்பாவோட காலை வெட்டும் போதே அவருடைய பிறவி வேரும் அருந்து கொள்கின்றது. அதான் பிறவி வேரை அவர் எரிந்து பிறவித்தாள் எரிந்து நிறுத்தர் இரு தாழை சேர்ந்த மைந்தர் தாள். நிறுத்தர் நடராஜ பெருமான், அந்த நடனமாடக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய இரண்டு திருவடிகளை சேர்ந்த மைந்தராகிய சண்டிகேஸ்வரர். மைந்தர்னா இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர், அவருடைய தாள், அந்த மைந்தர் தாள், சண்டிகேஸ்வரனுடைய அந்த தாள் பரவி பணிதல் செய்வான் அப்படின்னு கடைசி இதுக்கு வந்துடணும் இல்லை. அப்போ அந்த சண்டிகேஸ்வரனுடைய திருவடியை பரவி அவருக்கு நாம் பணிவை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு இதில் அது ஒரு இது முடியுது. அதாவது இது தந்தை தாளுடன் பிறவித்தாள் எரிந்து நிறுத்தல் இருந்தாளை சேர்ந்த மைந்தர் தாள் பரவி பணிதல் செய்வான். இதுவரைக்கும் சண்டிகேஸ்வரர். அடுத்தால இந்த நாயன்மார்கள் பிற அடியார்கள் வேத நெறி சைவ நெறி பத்தி நெறி வளாது, வேத நெறி வளாது, சைவ நெறி வளாது, பத்தி நெறி வளாது அப்படின்னு அதை கொண்டு சேர்த்துக்கணும். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய அப்படின்ட்டு சம்பந்த பெருமான சொல்றாங்க பார்த்தீங்களா. அப்படி அந்த
வேத நெறி தவறாமல், சைவ நெறி தவறாமல், பக்தி நெறி தவறாமல் அடியார்களெல்லாம் இருக்கின்றார்கள். வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொரிய புனிதமாய் மலர்ந்து அழுக சீதவள மேற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான்ட்டு பெரிய புராணத்தில் வர்ற பாட்டு. அது அப்படியே இதில் நமக்கு இருக்குது. வேத நெறி தவறாமல், சைவ நெறி தவறாமல், பக்தி நெறி தவறாமல் அடியார்கள் இருக்கின்றார்கள். அந்த அடியார்கள் மேலும் எப்படி இருக்கின்றார்கள்? வாய் மெய் சிந்தைதான் அரண்அடிக்கே செலுத்தினராய் இருக்கின்றார்கள். அதாவது மனம், வாக்கு, காயம். சிந்தைங்கிறது மனம், காயம்ங்கிறது மெய், வாய்ங்கிறது வாக்கு. வாய் மெய் சிந்தை தான் மனோவாக்கு காயம். இவற்றையெல்லாம் தங்களுடைய அந்த வாய் அப்படின்னா இறைவனை பற்றி பாடுதல், இறைவனை பற்றி பேசுதல். பாடுதல் மட்டும் நம்ம எடுத்துக்கிட முடியாது. வாய்க்கு இறைவனை பற்றி பேசுதல், இறைவனை பற்றி விடிய விடிய பேசியிருந்தாங்க அப்படின்னு எழுத வருது. இறைவனை பற்றி விடிய விடிய பேசியிருந்தாங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது, அவர் ராத்திரி போது இறைவனுடைய புகழை பற்றி அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அப்போ அப்படி வாய் செலுத்துதல் அப்படின்னா வாய் செலுத்தல். நான் இங்கே இறைவனை பற்றி பேசிக்கொண்டே இருத்தல், அவனுடைய புகழை பேசிக்கொண்டே இருத்தல், அவனுடைய புகழை பாடிக்கொண்டே இருத்தல். அது ரெண்டுமே இதில் சேர்ந்து விடும். மெய் செலுத்துதல் அப்படின்னா அந்த உடம்பை இறைவனை வணங்குவதற்கு நாம் அதை செலுத்த வேண்டும். மேலும் அந்த இறைவனுக்குரிய வழிபாட்டு முறைமைகள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதிலெல்லாம் இந்த உடம்பை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தலையை நீ வணங்காய் பதிகம்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பதிகம் தான். தலையை நீ வணங்காய் கண்கால் காண்களோ அப்படிங்கிற அந்த பதிகம் தான். அது மெய் செலுத்துதல், வணங்குதல். மெய் சிந்தை தான் அரண்அடிக்கே செலுத்தினராய். சிந்தித்தல் சிந்தாத சித்தத்தாருக்கு சிவனவன்கான் சிறைவான் உணர்த்துள்ளை சிற்றம்பலத்தும் என் சிந்தை உள்ளும் குறைவான். அப்போ சிந்தனை நிந்தனைக்கே ஆக்கி நாயினேங்கள் தண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. அப்போ நம்முடைய சிந்தனையை அந்த சிவபெருமானினுடைய திருவடிக்கே நாம் செலுத்த வேண்டும், சிந்தித்து இருத்தல். இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது அந்த அடியார்கள் எப்படி ஆகின்றார்கள்? சிவானுபவ செல்வர்களாக ஆகிவிடுகிறார்கள். சிவ அனுபவம் மிகுந்த செல்வர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆகி இதன் காரணமாக என்ன பயன் விளைவுகிறது? பந்தமாம் தொடர்பு அடுத்த திருத்தொண்டர். அந்த பிறவிக்கு காரணமாக ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, அதை நீக்கிய அந்த திருத்தொண்டர்கள், அந்த திருத்தொண்டர்களினுடைய தாளை பரவி அவர்களுக்கு பணிதல் செய்வான். அவர்களை நான் பணியின்றேன் அப்படின்ட்டு இந்த இதில் சண்டிகேஸ்வரருக்கும் மற்ற அடியார்களுக்கும் சொல்கிறாங்க. இப்போ சண்டிகேஸ்வரர் விசார சர்மர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் வித்தியாசமாக இருக்கும். சிதம்பரத்தில் பிரம்ம சண்டிகேஸ்வரர் இருப்பார். சிதம்பரத்தில் பிரம்மாதான் சண்டிகேஸ்வரராக இருப்பார். திருவாரூரில் யமன் சண்டிகேஸ்வரராக இருப்பார். இந்த சண்டிகேஸ்வரருக்கெல்லாம் முற்பட்ட கோயில் இப்போ எங்க ஒன்று முடிகின்றதோ அங்க ஒன்று ஆரம்பிக்கணும். இப்போ மண் தலம் திருவாரூர், அது ஆரம்பம். அப்போ அந்த மண் தலத்துல ஆரம்பத்தில் இருந்துச்சுன்னா ஒரு முடிவு. அதனால யமனை சண்டிகேஸ்வரராக வச்சிருக்காங்க.
அதே மாதிரி ஆகாயம் வந்து முடிவு. அந்த ஆகாயத்தலம் வந்து சிதம்பரம். அந்த சிதம்பரம் வந்து முடிவுங்கிறதுனால அங்க ஆரம்பிக்கணும். அதனால பிரம்மா அந்த சன்னிவேசம் ஒரு சர்க்கிள் மாதிரி முடிகிற இடத்துல தொடக்கம், ஆரம்பிக்கிற இடத்துல முடிவு அப்படின்ட்டு அந்த இயங்கி இயக்குவது அப்படிங்கிறது வந்து சிதம்பரம், இயங்காமல் இயக்குவதுங்கிறது திருவாரூர். நடராஜ பெருமானும் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவரும் இயக்குறாரு, நம்மளையும் இயக்குறாரு. இயங்கி இயக்குவது. தியாகராஜ பெருமான் உட்கார்ந்துருக்கிறாரு, இயங்காமல் இயக்கிட்டார். ஒரு நட்டுவனார் வந்து அங்கேருந்து பாட்டைத்தான் பாடுவார், அதுக்கு தகுந்தப்பட ஆடுவாங்க. நட்டுவனார் இயங்காமல் இருப்பார், இங்கே இயங்கும். கார் ஓட்டுதவர் அவரும் இயங்குவார், காரையும் இயக்குவார். அது மாதிரி அந்த சிதம்பர தலம் வந்து இயங்கி இயக்கக்கூடிய தலம். திருவாரூர் வந்து இயங்காமல் இயக்கக்கூடிய தலம். அதான் இது சபா நடனம், அது அசபா நடனம். சபா நடனம்னா இயக்கி இயக்குவது, சபா அப்படின்னா ஜபித்தல் இல்லாமல் அப்படியே அது இருந்து இயக்குவது அப்படின்ட்டு. அப்படி இந்த சண்டிகேஸ்வரர் வந்து இங்க 2 இடத்துல இப்படி சில இடங்கள்ல மாறி இருக்குது. மற்ற இடங்கள்ல எல்லாம் விசார சர்மம் தான் நமக்கு சண்டிகேஸ்வரர். நூல் செய்தற்கு காரணம் அண்ணல்வால் தெளிந்த நந்தி அடிகள்வால் சனத்குமாரன். உள்நிறை அன்பினாய்ந்து வியாதனுக்கு உணர்த்த அந்த புண்ணிய முனிவன் சூதற்கு ஓதிய புராணம் மூவாறு. எண்ணிய இவற்றுள் காந்தத்து ஈச சங்கிதையில் மாதோ. இது வந்து எப்படி இந்த புராணங்கள் யார் யார்கிட்டேருந்து எப்படியெல்லாம் வருகின்றது அப்படிங்கிறத இது சொல்றார். முதல்ல இந்த 18 புராணங்களை வந்து சிவபெருமான், அண்ணல்னா சிவபெருமான், அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருமையாகுதே அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அந்த அண்ணல் பால் சிவபெருமானிடத்திலிருந்து இந்த 18 புராணங்களை தெளிவாக தெரிந்து கொண்டவர் நந்தியம்பெருமான். அதான் அண்ணல்வால் தெளிந்த நந்தி அடிகள் அப்படிங்கிறது ஒரு இது. சிவபெருமானிலிருந்து நந்திக்கு 18 புராணங்கள் கிடைக்கின்றது. அந்த நந்தி அடிகள்வால் சனத்குமாரன் உள்நிறை அன்பின் ஆய்ந்து. அந்த நந்தியம்பெருமானிலிருந்து சனத்குமார முனிவர் வந்து அந்த 18 புராணங்களை அந்த மிக உள்ளே நிறைந்த அன்போடு அதை ஆய்ந்து தெரிந்து கொண்டார். அவர் அந்த 18 புராணங்களையும் விரும்பி அன்போடு அதனை அவர் தெரிந்து கொண்டு தனக்குள் நிறைந்து வைத்துக் கொண்டார். 18 புராணங்கள் சனத்குமார முனிவர். அந்த சனத்குமார முனிவர் அந்த 18 புராணங்களை வியாச முனிவருக்கு உணர்த்துகிறார். வியாதனுக்கு உணர்த்த அந்த புண்ணிய முனிவனாகிய வியாச முனிவர் அந்த 18 புராணங்களை சூத முனிவருக்கு சொல்கின்றார். சூதருக்கு ஓதிய புராணம் அந்த சூத முனிவருக்கு சொன்ன அந்த புராணங்கள் 18 புராணங்களை அவர்கள் அருளி செய்கின்றார்கள். இதில் எண்ணிய இவற்றுள் இவ்வாறு மேலே சொல்லப்பட்ட இவற்றுள் ஸ்காந்த புராணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. 18 புராணங்கள்ல கந்த புராணத்தை தான்
ஸ்காந்த புராணம் அப்படிம்பாங்க. அந்த கந்த புராணத்துல சங்கீதைகள் இருக்கின்றது. சங்கீதைகள்னா பிரிவுகள். அதுல ஈச சங்கீதைன்னு ஒரு பிரிவு இருக்கு. அந்த ஈச சங்கீதைங்கிறத சங்கர சங்கீதைன்னு சொல்லுவாங்க. அப்படி அதுல ஸ்காந்த புராணத்திலேயே ஒரு உட்பிரிவாக ஈச சங்கீதை என்பது ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிறார். அதாவது இப்ப கந்த புராணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அதிலே நிறைய பகுதியா பிரிச்சிடலாம். முதல்ல 1000 பாட்டு பார்த்தீங்கன்னா சுவாமி கல்யாணம் அதுல கந்த புராணத்துல. அதே மாதிரி இந்த கந்த புராணத்துல ஈச சங்கீதைங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதை சங்கர சங்கீதை அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த நூல் வந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்டேருந்து நந்தியபெருமான், நந்தியபெருமான்கிட்டேருந்து சனத்குமார முனிவர், சனத்குமார முனிவர்கிட்டேருந்து வியாச முனிவர், அந்த வியாச முனிவர்கிட்டேருந்து சூத முனிவர். இப்படி இந்த புராணங்கள் நமக்கு கிடைக்கின்றது. 18 புராணங்கள். அறைந்திடப்பட்டது ஆணும் ஆலவாய் புகழ்மை அந்த சிறந்திடும் வடமும் தன்னை தென் சொல்லால் செய்தி என்று இங்கு உரைத்திடும் பெரியோர் கூற கடைபிடித்து உறுதியுந்த பிறந்திடும் பிறப்பில் எய்த பெருகும் என்று உள்ளம் தேரா அந்த சங்கர சங்கீதை, அந்த ஈச சங்கீதையில் இந்த சொல்லப்பட்டது இந்த ஆலவாயினுடைய புகழை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆலாசிய மகாத்மியம் அப்படின்ட்டு அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அறைந்திடப்பட்டது ஆகும். அந்த ஈச சங்கீதையில் சொல்லப்பட்டது ஆகும். எது? ஆலவாய் புகழ்மை. இந்த மதுரை பதியினுடைய புகழை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த சிறந்திடும் வடநூல் தன்னை, அந்த மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த வடநூல், அந்த ஸ்காந்த புராணத்தை, அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகிய அந்த ஆலாசிய மகாத்மியம் என்கின்ற ஒரு பகுதியை தென் சொல்லால் செய்தி என்று அழகிய நம்முடைய தமிழ் சொற்களால் நீ இதை அமைப்பாயாக என்று, பாடல்களாக பாடுவாயாக என்று இந்த மதுரையும் பதியில் இருக்கக்கூடிய பெரியோர்களெல்லாம் என்னிடத்தில் கூறினார்கள். அதை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து அதை நான் ஏற்றுக்கொண்டு உறுதி இந்த பிறந்திடும் பிறப்பில் எய்தல் பெருகும் என்று உள்ளம் தேரா. இந்த நூலை செய்வதனால் எனக்கு இந்த பிறப்பிலேயே முக்தி எனக்கு தருவார் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக தெரிந்தது. இதை செய்தால் நமக்கு சுவாமி முக்தியை தருவார் என்று உள்ளத்தில் நான் தேறிக்கொண்டேன். அவ்வாறு தேறியதனால் இந்த திருவிளையாடல் புராணத்தை நான் செய்தேன் அப்படிங்கிறார். அதாவது அந்த ஸ்காந்த புராணத்துல ஈச சங்கீதை என்கின்ற சங்கர சங்கீதையில் ஒரு பகுதியாகிய இந்த ஆலவாய் தலத்தினுடைய புகழை சொல்லக்கூடிய ஆலாசிய மகாத்மியம் என்று இருக்கின்றது. அதை மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் இவரிடத்தில் அதை ஒரு நூலாக செய்யுங்கள் அப்படின்னு கேட்கின்றார்கள். உடனே நான் அதை செய்து தருகிறேன். அப்படி செய்வதனால் நமக்கு இந்த பிறவியிலேயே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பேரு கிடைத்ததாக எண்ணி மகிழ்ந்து அவர் இதை செய்கின்றார். திருநகர் தீர்த்தம் மூர்த்தி சிறப்பு 3 அந்த மூர்த்தி அருள் விளையாடல் 8 அருச்சனை வினை 1 ஆக பரல் முறை 68 மற்ற அவை படலமா
அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள், அங்கே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் மூர்த்தியாகிய அந்த சொக்கநாத பெருமான், சோமசுந்தர பெருமான் சிறப்பு 3. இந்த 3 சிறப்புகளையும், அதாவது திருநகர் சிறப்பு, தீர்த்த சிறப்பு, மூர்த்தி சிறப்பு, இந்த 3. அந்த மூர்த்தி அருள் விளையாடல் 8. அந்த சொக்கநாத பெருமானினுடைய அந்த அருள் விளையாடல்களாகிய 8 64 திருவிளையாடல்கள். அர்ச்சனை வினை ஒன்று. அர்ச்சனை செயல், வினைன செயல். அந்த அர்ச்சனை எப்படி செய்ய வேண்டும், சொக்கநாத பெருமானை எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று வரல் முறை, இப்படி ஒரு முறைமையை வகைப்படுத்தி கொண்டு 68 இதில் வைத்திருக்கின்றது. அதாவது 64 திருவிளையாடல்கள், மூர்த்தி, தலம், தீர்த்தம் சிறப்பு 3, நிறைவாக அர்ச்சனை 68 தலைப்புகளாக வைத்திருந்தாலும் படலமாக வரும்போது அது மாறுகிறது. ஏன்னா முன்னால் அந்த அவையடக்கம் இதெல்லாம் படலங்களில் சேர்த்து 76 வந்திருக்கும். அதை போல ஏதாவது நம்ம செஞ்சோம். இப்படி 68 தலைப்புகளாக வைத்துக்கொண்டு இவற்றை படலமாக விரிமுறை விருத்த செய்யுள் வகைமையால் விளம்பலுற்றேன். இதை விரித்து முறையாக விருத்த செய்யுள்களை கொண்டு நான் இதை சொல்லி இருக்கின்றேன், விளம்பலுற்றேன், நான் இதை சொல்லி இருக்கின்றேன். அதாவது இது தாய்மான சுவாமிகள் சொல்றாங்க பார்த்தீங்களா, மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாக வழிபடுதல் அப்படின்ட்டு சத்குரு நமக்கு வாய்க்கும். அதை இந்த அந்த மதுரை மாநகரினுடைய சிறப்பு, தீர்த்த சிறப்பு, அந்த சொக்கநாத பெருமானுடைய சிறப்பு, இப்படி 3 தலைப்பு, 64 திருவிளையாடல்கள், இறைவனை அர்ச்சனை புரியக்கூடிய வினை என்று 68 தலைப்புகளாக இதில் நான் செய்திருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. அவையடக்கம். நாயகன் கவிக்கும் குற்றம் நாட்டிய கடகமாந்த மேய அத்தலத்தினோர்க்கு என் வெள்ளறிவு முறையில் குற்றம் ஆயுமாறு அரிது அன்றேனும் நீர் பிரித்து அன்னம் உண்ணும் தூயதி பால்பு கொள்க சுந்தரன் சரிதம் தன்னை ஒரு நூல் எழுதும்போது இந்த அவையடக்கம்ங்கிறதுக்கு அவங்க செஞ்சே ஆகணும். அதில் அவையடக்கம் அவங்க எழுதியிருக்கிறாங்க. நாயகன் கவிக்கும் குற்றம் நாட்டிய கழகமாந்தர். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த சங்க புலவர்கள்லாம் சிவபெருமானே எழுதின பாடலையும் குற்றம் கண்டுபிடித்தார்கள். நாயகன் கவிக்கும், நாயகன்னா சிவபெருமான், அவர் எழுதிய பாடல் அந்த பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பிக்காமம், அந்த பாட்டிலையும் குற்றம் கண்டுபிடித்தவர் நக்கீரர். அப்படி குற்றம் நாட்டிய, குற்றத்தை நிலைநிறுத்திய அந்த கழகமாந்தர், அந்த சங்க புலவர்களாகிய அந்த புலவர்கள் கூட்டம் மேய அவர்களெல்லாம் வாழக்கூடிய அத்தலத்தினோர்க்கு, அந்த மதுரை மாநகரம் என்கின்ற கூடல் மாநகரம் என்கின்ற அந்த தலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவில் சிறந்தவர்களுக்கு, அந்த புலவர்களுக்கு என் வெள்ளறிவு முறையில் குற்றம் ஆயுமாறு அறிந்திருக்கிறேன். என்னுடைய சிற்றறிவு வாய்ந்த இந்த பாடல்களில் குற்றம் கண்டுபிடிப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் எளிது. ஈஸியாக குற்றம் கண்டுபிடித்து விடலாம். அது மிகவும் கஷ்டமான ஒன்றாக அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா சிவபெருமான்கிட்டே குற்றம் கண்டுபிடித்தவர்கள், அது என்னுடைய இந்த வெள்ளறிவுன்னா சிற்றறிவு, என்னுடைய சிற்றறிவு நிறைந்த இந்த பாடல்களில் குற்றம் கண்டுபிடிப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் எளிதான ஒன்று. அவர்கள் ஒன்றும் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆயுமாறு அறிதன்றேனும் கஷ்டம் இல்லை என்றாலும் நான் யாருக்கு எழுதியிருக்கேன்,
அதனால இதுல எதுவும் குற்றங்கள்லாம் இருந்தாலும் எப்படி அன்னப்பறவை அந்த தண்ணியும் பாலையும் சேர்த்து வச்சா பாலை மட்டும் தனியா எடுத்துக்கொள்கிறதோ அதுபோல இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டு இதில் நான் அந்த சொக்கநாத பெருமானை பற்றி சொன்னதை மட்டுமே அவர்கள் பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த குற்றத்தை பெரிதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு இதெல்லாம் சொல்றாங்க. நீர் பிரித்து அன்னம் உண்ணும் தூய தீம்பார்வோம். அந்த தண்ணீரையும் பாலையும் சேர்த்து வைத்தால் ஒன்றாக்கி வைத்தால் அதில் நீரை மட்டும் பிரித்து விட்டு அந்த அன்னம் தூய்மையான இனிமையான பாலை உண்ணும், அது குடித்துவிடும். அதுபோல நீங்களும் இதில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு அந்த சொக்கநாத பெருமானுடைய சரிதம் அவருடைய கதையை நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அடுத்து கவை கொடுத்து அழனா சுவை கண்ட மோகிமையோர் சுவை கையின் அமிழ்து ஆயின துளக்கமில் சான்றோர் அவை கடம் புகுந்து இனியவாய் ஆதனாய் உடையார் செவிக்கடம் புகுந்து ஏறுவ சிறியனேன் பணுவல் கவை அப்படின்னா பிளவு. அந்த அக்னியினுடைய நாக்கு பிளவுபட்டு இருக்கிறது. அந்த பிளவுபட்டு கொழுத்து விட்டு எரியக்கூடிய அந்த அக்னி, இந்த அழல், அந்த வேண்டி தீயில் வளர்க்கக்கூடிய அந்த தீயானது அது அதில் இடக்கூடிய அந்த அபிகளை எல்லாம் முறைப்படி கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்றது. அதுபோல அது சுவை கண்டு, அதில் நல்ல சுவையை கண்டு அந்த இமையவர்கள் எல்லாம் அந்த வேள்வியில் கிடைக்கக்கூடியதை அவர்கள் சுவைத்து அமிழ்தமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல துளக்கமில் சான்றோர், அதாவது ஐயம் திரிவு என்ற தவறுகள் இல்லாமல் கற்று தெளிந்த சான்றோர்கள், அறிவுடையவர்கள் அவைக்களம் புகுந்து, இந்த திருவிளையாடற் புராணமானது அந்த அறிஞர்களினுடைய அவைக்களத்திற்கு சென்று அங்கிருந்து இனியதாக திரும்பி வருகிறது. அந்த குற்றம் குறைகளெல்லாம் நீங்கி இது திரும்பி வருகிறது. இனியவாய் ஆலவாய் உடையார் செவிக்களம் புகுந்து ஏறுவர். அதன் பிறகு இது அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமாவினுடைய காதில் புகுந்து ஏற வேண்டும். சிறியனே பணுவல், நாம் செய்த இந்த பணுவலாகிய இந்த திருவிளையாடற் புராணம் அந்த அறிவு மிகுந்த சான்றோர்களினுடைய அவையில் புகுந்து இந்த சொக்கநாத பெருமானினுடைய காதுகளிலும் இந்த நூலானது புகுந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கின்றார். பாயவாரி உண்டு உவர்கெடுத்து உலகெல்லாம் பருக தூய ஆகிய காரண சொல் பொருள் தெளிந்தோ ஆய கேள்விய புகழறுத்து ஆழமாய் உடைய நாயனார்க்கு இனிது ஆக்குப நலமிலேன் பொன் சொல் பாயவாரி உண்டு உவர்கெடுத்து. மேகங்கள் உவரின கடலுக்கு சென்று கடலில் பாய்ந்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவைகள் ஆதாயத்திற்கு செல்கிறது ஆவியாக.
உப்பை நீக்கி விடுகிறது. உவர்கெடுத்து உப்பை நீக்கி நல்ல தண்ணீராக ஆகாயத்திற்கு கொண்டு செல்கிறது. உவர்கெடுத்து, உவர்னா அப்படி ஆகாயத்திற்கு நல்ல தண்ணீராக கொண்டு செல்வதனால் அது எல்லோருக்கும் பருகக்கூடிய ஒரு தூய நீராக மாறிவிடுகிறது. உலகெல்லாம் பருக தூய ஆக்கிய காரியன, உலகத்தில் உள்ள உயிர்கூட்டங்கள் எல்லாம் பருகுவதற்கு ஏற்றவாறு தூய தண்ணீராக ஆக்கிய அந்த கார்மேகமாக அது தூய தண்ணீராக ஆகாயத்திற்கு செல்கிறது. அதுபோல எப்படி அந்த மேகமானது அந்த உப்பை நீக்கி நல்ல தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறதோ, அதுபோல நீங்களும் இந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி நல்ல தண்ணீரை போல இந்த நூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல் பொருள் தெளிந்தோர் ஆய கேள்வியர், அந்த மேகம் போல கார் என்ன அப்படின்னு ஓமையை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம நூலுக்கு வராங்க. சொல் அதனுடைய பொருளை தெளிவாக தெரிந்த அறிஞர்கள், கேள்வியர் அப்படின்னாலே அறிஞர்கள் அர்த்தம். தெளிவு பிறந்த அந்த அறிஞர்கள் இந்த நூலில் இருக்கக்கூடிய துகள் அறிந்து, துகள்னா குற்றம், துகளது போதமே ஒரு நூற்று கொடுத்தீங்கன்னா அப்படி துகள் அறுத்து இந்த குற்றங்களை எல்லாம், இந்த நூலில் இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஆலவாயுடைய நாயனாருக்கு இனிது ஆக்குவர். அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு இந்த நூலை இனிதாக அவர்கள் ஆக்குவார்கள். நலமிலே சொல், நலமில்லாத என்னுடைய புண்மையான சொற்களால் செய்யப்பட்ட இந்த திருவிளையாடல் புராணத்தையும் அறிவில் சிறந்த அந்த அறிஞர்கள் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய துகளறுத்து குற்றங்களை எல்லாம் அந்த மேகமானது எப்படி உப்பை நீக்கி நல்ல தண்ணீரை எடுத்துக் கொள்கிறதோ, அதுபோல் இதில் இருக்கக்கூடிய துகள்களை எல்லாம், இதில் இருக்கக்கூடிய அந்த மாசுகளை எல்லாம் நீக்கிவிட்டு இதை அந்த சொக்கநாத பெருமானுக்கு நல்ல ஒரு நூலாக அவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு வேண்டுகிறார். அல்லையீது அல்லையீது என மறைகளும் அண்மை சொல்லினால் துதித்து இழைக்கும் இச்சுந்தரன் ஆடற்கு எல்லையாகுமோ என் குறை என் செய்வோ இதனை சொல்லுவேன் எனும் ஆசையன் சொல்வழி கேளா. இறைவன் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அப்படின்ட்டு தேவாரத்தில் வருது பார்த்தீங்களா. மைப்படிந்த கண்ணாளம் தமனம் கட்சி மயானத்தான் வாசனையா அப்படிங்கிறதுல வருது. இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே அந்த தேவாரம். அல்லை ஈது அல்லை ஈது, இறைவன் இப்படிப்பட்டவன் அல்ல இப்படிப்பட்டவன் அல்ல என்று மறைகளும் என்று வேதங்களும் அண்மை சொல்லினால், எதிர்மறை சொல்லினால், அப்படி எதிர்மறை சொல்லினால் இறைவனை துதிக்கின்றது. துதித்து இழைக்கும், அப்படியே சோர்த்து போகின்றது. அப்படிப்பட்ட இந்த சுந்தரன் ஆடற்கு எல்லையாகுமோ என்னுரை. இந்த சுந்தரனாகிய இந்த சொக்கநாத பெருமானினுடைய திருவிளையாடலுக்கு நான் செய்த இந்த திருவிளையாடல் புராணம் ஒரு எல்லையாக இருக்குமோ? இதையெல்லாம் எல்லையெல்லாம் கடந்த வந்தவன், அப்பாலைக்கு அப்பாலாம்
என் எல்லையாகுமோ என் முறை நான் செய்த இந்த திருவிளையாடல் புராணம் அவனுடைய புகழுக்கு ஒரு எல்லையாக இருக்குமா அப்படின்னா இதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலையில் அவனுடைய புகழ் இருக்கின்றது. ஏதோ நான் எனக்கு தெரிந்த அளவில் இந்த நூலை செய்திருக்கின்றேன் அப்படிங்கிறார் வந்து அவர் சொல்கிறார். என் செய்வோம், நான் என்ன செய்யட்டும் அப்படின்னா அவனுடைய பெருமையை நான் எப்படி சொல்ல முடியும்? இதையெல்லாம் தாண்டின ஒரு பெருமைகள்லாம் அவனுக்கு இருக்கு, நான் எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு வியப்பு. என் செய்வோம், எப்படி செய்ய போகின்றேன் அப்படின்ட்டு இதனை சொல்லுவேன் எனும் ஆசை. இந்த திருவிளையாடல் புராணத்தை நான் இப்படி ஒரு நூலாக சொல்லி உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை எழுந்தது. அந்த ஆசை வந்து தவறோ அப்படின்னு ஒரு சமயம் மனசுல பட்டுச்சு. ஆனா என்னுடைய மனம் என்னுடைய சொல்லே கேட்கல. ஆசை வந்துட்டு அந்த ஆசை வேண்டாம்னு நினைக்குது. ஆனா அந்த இது ஒரு இதுல வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒண்ணு நான் தீர்மானிச்சிட்டேன்னா அதை நானே வந்து கூட வேண்டாம்னாலும் நான் அதை விடமாட்டேன்னு ஒரு இது வந்து பார்த்தீங்களா. அது மாதிரி அந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதணுங்கிற ஆசை எனக்கு வந்துட்டு அந்த ஆசைக்கு தடை போடலாம் என்று நினைத்தா என்னால் ஒன்றும் பண்ண முடியல, தடை போட முடியவில்லை. அதனால நான் எழுதியிருக்கின்றேன் இந்த திருவிளையாடல் புராணத்தை அப்படிங்கிற. நான் ஒரு ஆசைப்பட்டு இந்த திருவிளையாடல் புராணத்தை எழுதியிருக்கிறேன் அப்படின்ட்டு இதில் சொல்றேன். கரை நிறுத்தி திருநாட்டு சிறப்பு அடுத்தாது. கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினார் பகையிருள் ஒதுக்கி மறை நிறுத்திய வழியினால் வழுதியாய் செங்கோல் முறை நிறுத்திய பாண்டி நாட்டு அணியது மொழிவாம் கரை நிறுத்திய கந்தரம். கந்தரம்னா கழுத்து, கரைனா நஞ்சு. அந்த விஷத்தை வந்து சுவாமி வந்து தன்னுடைய கழுத்தில் நிறுத்திய நீலகண்டராக இருக்கின்றார் அவர். அப்படி அந்த நீலகண்டராக கரையை அந்த கழுத்தில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சுந்தர கடவுள், அழகிய அந்த சோமசுந்தர கடவுள், அவர் உரை நிறுத்திய வாழினார். அவருடைய உரையில் வாழ் வைத்திருக்கின்றார். அந்த வாழ் பகை என்கின்ற இருளை ஒதுக்குகிறது. பகையே அங்கே கிடையாது. மதுரை மாநகரத்தில் சுக்கநாத பெருமான் ஆட்சியில என்ன பகை இருக்க போகுது? அது பகை இருள் ஒதுக்கி, அந்த வாழினால் பகை இருள் ஒதுக்கி மறை நிறுத்திய, அதாவது இத பகையிருள் ஒதுக்கிங்கிறதுல என்ன ஒரு உண்மை அப்படின்னா, நீக்கினா வெற்றின்னு அர்த்தம், சண்டை நடக்குன்னு அர்த்தம். பகையிருள் நீக்கி அப்படின்னா சண்டை நடந்து நீங்குதுன்னு அர்த்தம். ஒதுக்கினா சாமி இப்படி வாழ எடுத்து காமிச்ச உடனே முடிஞ்சு போச்சு, அங்க போராட்டமே இல்லை, எல்லாம் அப்படி சரண்டர் ஆயிடலாங்க. அதான் ஒதுக்கி எல்லாம் சுவாமிக்கு அடங்கி இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு. பகையிருள் ஒதுக்கி, அந்த பகைமை என்கின்ற இருள் அப்படியே ஒதுக்கி விடுகிறது. சுவாமியோட அரசாட்சியில சுவாமியை எதிர்த்து போராடுறதுக்கு யாருமே இல்லை, அப்படி ஒதுக்கி. மறை நிறுத்திய வழியினால் வழுதியாய், சுவாமி வந்து வழுதியாக, அதாவது பாண்டிய மன்னனாக இருந்து அந்த மதுரை மாநகரத்தில் அரசாட்சி செய்கின்றார். அது எப்படி அவர் அரசாட்சி செய்கின்றார்? வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த வழிமுறைகளை கடைபிடித்து அவர் அரசாட்சி செய்தார். அதான் மறை நிறுத்திய வழியினால், வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த வழியை கொண்டு, வழியினால் வழுதியாய் செங்கோல் முறை நிறுத்திய, அந்த வழுதினா பாண்டிய மன்னன், பாண்டிய மன்னனாக
செங்கோல் முறை நிறுத்திய அந்த தன்னுடைய அந்த அரசாட்சியை முறைப்படி செங்கோல் அரசாட்சியை முறைப்படி நிறுத்தி நிலைநாட்டிய அந்த பாண்டி நாட்டு அணியர் மொழிவாம். அந்த பாண்டி நாட்டினுடைய அந்த பெருமைகளை பற்றி நான் கூறுகின்றேன். ஒரு அரசாட்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விநாயக புராணத்தில் பார்க்கலாம். முதல்ல சோமகாந்த மன்னன் அவனுடைய மகனுக்கு எப்படி ஒரு அரசன் அரசாட்சி செய்யணும் ரொம்ப விரிவாக இருக்கும் விநாயக புராணத்தில் முதல் பகுதியில். அது ஒவ்வொரு அரசர்களும் அரசில் இருக்கக்கூடியவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது, அரசியல்வாதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது விநாயக புராணத்தில் உள்ள அந்த அரசாட்சி செய்யும் முறை ரொம்ப விரிவாக உள்ளது. தெய்வநாயகன் நீரணி மேனி போல் சென்று பௌவம் மேய்ந்து உமை மேனி போல் பசந்து பல்லுயிர்க்கும் எவ்வம் மாற்றுமான் சுரத்திலும் இன்னருள் என்ன கௌவை நீ சுரந்து எழுந்தன கனை குரல் மேகம் அந்த சோமகாந்த மன்னன் தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் சூடுகின்றான். அப்படி பட்டாபிஷேகம் சூடுறதுக்கு முன்னக்கூட்டி அவனுக்கு எப்படி அரசாட்சி செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக எடுத்து போகிறான். அது ஒரு உயர்ந்த ஒரு அந்த அந்த பகுதியே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த சோமகாந்த மன்னன் தன்னுடைய மகனுக்கு அரசியல் எப்படி செய்ய வேண்டும், அரசாட்சி எப்படி நடத்த வேண்டும் அப்படின்ட்டு விநாயக புராணத்தில் சொல்றார். தெய்வநாயகன் நீரு அணி மேனி போல் சென்று. இந்த மேகங்கள்னா தெய்வநாயகன், தெய்வநாயகன்னா சிவபெருமான், தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன். அப்படி அந்த தெய்வநாயகன் ஆகிய அந்த சிவபெருமான் அவன் அணிந்திருக்கக்கூடிய நீரு அணி மேனி போல், அந்த திருநீரு அணிந்த அந்த மேனி, அப்படி அந்த மேகமானது முதல்ல வெண்மையான மேகங்களாக அது செல்கிறது. மெய்யலாம் வெண்ணீர் சந்தித்த மேனியான் தாழ்ந்தொழாதே உய்யலாம் என்று எண்ணி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி அந்த மெய்யலாம் வெண்ணீர் சந்தித்த மேனியான், அவனுடைய உடம்பு எப்படி வெள்ளை வெள்ளையாக இருந்தோ அதுபோல சிவபெருமானினுடைய அந்த திருநீர் அணிந்த உடம்பை போல அந்த மேகம் முதல்ல வெள்ளையா போகும் சென்று. அந்த வெண்மையான மேகம் எங்கே செல்கிறது? பவ்வம் மேய்ந்து, பவ்வம்னா கடல், அந்த கடலுக்குள் சென்று அந்த தண்ணீரை உண்கின்றது. பவ்வம் மேய்ந்து உமை மேனி போல் பசந்து, உமாதேவியினுடைய உடம்பை போல ஒரு பச்சை கருப்பு இந்த மாதிரி கலந்த ஒரு கலவையாக அது கார்மேகமாக அப்படின்னு வச்சுக்கோங்க. உமை மேனி போல் பசந்து பல்லுயிர்க்கும், இதெல்லாம் மேகத்தை சொல்லிட்டு வர, பல்லுயிர்க்கும் எவ்வம் மாற்றுவான் சுரத்திடும் இன்னருள் என்ன, எல்லா உயிர்களுக்கும் எவ்வம்னா துன்பம், அந்த துன்பத்தை போக்கக்கூடியவன் சிவபெருமான். என்ன துன்பம்? பிறவி துன்பம். அந்த பிறவி துன்பத்தை போக்கி அவர்களுக்கு தன்னுடைய இன்னருளை சுரக்கின்றான். அப்படி அந்த சுரத்திடும் இன்னருள் என்ன, சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய அருளை சுரக்கின்றான். அப்படி எப்படி அருளை சுரக்கின்றானோ அதுபோல இந்த மேகமும் செல்கிறது, அருளை சுரப்பதற்காக அது செல்கிறது. கவ்வை நீர் சுரந்து, அது ஓசையுடன் அந்த மழை நீரை சுரந்து எழுந்தன கனை குரல் மேகம். அப்படி
அப்படி அது மேகங்களாக கார் மேகங்களாக கனைத்து கொண்டு சப்தித்து கொண்டு அந்த மேகமானது ஆகாயத்தில் எழுந்து இருக்கின்றது. இந்த திருமுறைகள்லையும் ஒரு பாட்டில் சொல்ல திருநாவுக்கரசர் சுவாமிகள் சொறிவிப்பார் மழை சூழ்கதிர் திங்களை விரிவிப்பார் வெயிற்பட்ட விளங்கொழி எரிவிப்பார் தனிப்பார் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் பேரையிலாளரே அப்படின்ட்டு திருப்பேரையில் தளத்தில் சொல்லுவார். சொறிவிப்பார் மழை, அப்போ மழையை சொறிவிக்கின்றார். சூழ் கதிர் திங்களை விரிவிப்பார், அந்த சூரியன் சந்திரன் எல்லாம் அப்படி விரிவாக பறந்து அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு செல்வார். சூழ்கதிர் திங்களை விரிவிப்பார். வெயிற்பட்ட விளங்கு ஒளி எரிவிப்பார், அந்த வெயிற்பட்டு அந்த ஒளியினால் அந்த தண்ணீர் எரிக்கப்பட்டு மேலே செல்லப்படுகிறது, எரிவிப்பார். சரி, அது மேலே போனோம்னா அதை குளிர்ச்சி ஆக்கின்றார். எரிவிப்பார் தனிப்பார், குளிர்ச்சி ஆக்கின்றார். சரி, அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும். அதான் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் பேரையிலாளரே அப்படின்ட்டு மழையை எப்படி அழகாக உருவாக்குறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு தேவாரத்தில் சொல்றார். சொறிவிப்பார் மழை சூழ்கதிர் திங்களை விரிவிப்பார் வெயிற்பட்ட விளங்கொழி எரிவிப்பார் தனிப்பார் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் பேரையிலாளரே அப்படின்னு 5ஆம் திருமுறையில திருக்குறுந்தொகையில சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் சுவாமிகள். இடித்து வாய் திறந்து ஒல்லனையல் மொழி மழுங்க தடித்து வாழ்வுடை விதித்து நின்று இந்திர சாபம் பிடித்து நீளம்பு கோடை மேல் பெய்து வெண் பெரும்போர் முடித்தும் நாம் என வருதல் போல் மொயிட்டன பொன்மோ அந்த இடித்து வாய் திறந்து ஒல்லன, அந்த மேகங்கள் எல்லாம் ஆகாயத்தில் இடித்து தன்னுடைய வாயை திறந்து ஒல் என அப்படிங்கிறது ஒரு ஒலிக்குறிப்பு, ஒலிப்பு சப்திக்கின்றது, அவைகள் சப்தப்படுகின்றது. இவ்வாறு அந்த மேகங்கள் எல்லாம் ஆகாயத்திற்கு வரும்போது எல் ஒளி மழுங்க, எல்னா சூரியன், அந்த சூரியனினுடைய ஒளி மழுங்குகிறது. அப்படி மழுங்கியவுடன் சூரியனுடைய ஒளி மங்குகிறது. அங்கே தடித்து வாழ்குடை விதிர்த்து நின்று அந்த வாழ் வைத்து 2 பக்கமும் அதை வீசி சண்டை போடுவது போல அந்த மின்னலானது இப்பொழுது சண்டையிடுகின்றது. வாழ்குடை விதிர்த்து நின்றுன்னா மின்னல் சண்டையிடுகின்றது, வாழ்வோர் இருந்து மின்னல் சண்டையிடுகின்றது. இந்திர சாபம் படித்து, இந்திரவில் சாபம்னா வில், இந்திரவில் போல இருந்து அதில் அம்புகளை கோர்த்து கொண்டு இந்த மேகங்கள் எல்லாம் மழை பொழிவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த மழை பொழிவது ஒரு போர் போல இருக்கின்றது. அது யாருக்கும் போர், கோடைக்கும் மழைக்கும் போர். கோடையை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு இந்த மழையானது போர் புரிய தயாராகிறது. அந்த போரை பற்றி சொல்கின்றார். இந்திர சாபம் படித்து அந்த இந்திரவில் போல அந்த அது இருந்து நீள் அம்பு கோடை மேல் பெய்து, அந்த நீளமான அம்பு போன்ற அந்த தண்ணீர், இந்த மழை நீரானது அந்த கோடை காலத்தில் நாம் எப்படி துன்பப்படுகின்றோமோ அந்த துன்பத்தை நீக்குவதற்காக இந்த கோடை மேல் பெய்கிறது. அப்பா, எனக்கும் கோடை காலத்துக்கும் உள்ள போர் முடிக்கப் போகின்றேன் அப்படின்ட்டு அந்த மழையானது ஒரு போரை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக மழை பொழிகிறது. பெரும்போர் முடித்தும் நாம் என கோடைக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த போரை நான் இப்பொழுது முடிக்கின்றேன் என்று முடிப்பதற்கு நான் வருகின்றேன் என்று சொல்வது போல அந்த மேகங்கள், கரிய மேகங்கள் மொய்த்து கொண்டு ஆகாயத்தில் இருக்கின்றன.
முனிதன் நீழ்வரை உச்சி மேல் அதாவது இதெல்லாம் எதுக்காக வேண்டி இந்த திருநாட்டு சிறப்பு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா இது ஒரு ஆசீர்வாதம் தான். இப்படியெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம வான்முகில் வளாது பெய்க கடைசியில் ஆசீர்வாதம் சொல்லி முடிஞ்ச உடனே நம்ம வாழ்த்து பாடுங்க நம்ம வான்முகில் வளாது பெய்க. அதுக்கு முந்தைய அவங்களும் வந்து நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லுவாங்க. நாடெங்கும் மழை பொழியட்டும், தானியங்கள்லாம் செழிக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் தான் இதெல்லாம். இந்த பாடல்கள் முழுவதுமே இந்த நாட்டு சிறப்பு, நகர் சிறப்பு, மலை சிறப்பு, தண்ணீர் சிறப்பு இதெல்லாம் போய் ஒரு ஆசீர்வாதம் தான். அவங்க ஆசீர்வாதமாக இந்த பாட்டை நமக்கு சொல்லிட்டு போறாங்க. மனிதன் நீழ்வரை உச்சி மேல் முழங்கி வாங்கி வந்து தனிதம் நீர் மழை பொழிவன தடம் சிலை ராமன் கனிதல் நீர்மயால் ஆலமாய் கண்ணுதல் முடிமேல் புனித நீர் திரு மஞ்சனம் ஆட்டுவான் போலும் அதாவது இந்த மழை பொழிகின்றது. இந்த மழை பொழிவது எது போல இருக்கின்றது அப்படின்னா ராமபிரானுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது போல இருக்கின்றது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றார். முனி தன் நீழ்வரை உச்சிமேல். முனிதன் நீழ்வரை அப்படின்னா முனினா அகஸ்திய முனிவர். அந்த அகஸ்திய முனிவரினுடைய நீண்ட மிகப்பெரிய மலை பெரிய மலை நீழ்வரை. அது உச்சி மேல் முழங்கி இந்த மேகங்கள் எல்லாம் கார் மேகங்கள் எல்லாம் அந்த பொதிய மலையின் உச்சியில் முழங்கிக் கொண்டு வான் நிவந்து அந்த வானில் உயர்ந்து வானளவிற்கு உயர்ந்து தனிதம் நீர்மழை பொழிவன முழக்கத்தோடு நீர்மழை அந்த மழை நீரை அவைகள் பொழிகின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால் தடம் சிலை ராமன் மிகப்பெரிய வில்லை கையில் வைத்திருக்கக்கூடிய யாராலும் அந்த வில்லை பிரயோகப்படுத்த முடியாத ஆற்றல் வாய்ந்த வில். அப்படிப்பட்ட வில்லை வைத்திருக்கக்கூடிய ராமன். அந்த ராமன் சிவபெருமான் மீது மிகவும் கனிந்த அன்பு உடையவன். அப்படி கனிதல் நீர்மையால் சிவபெருமானிடத்தில் கனிந்த அன்பு என்கின்ற ஒரு தன்மையினால் ஆலவாய் கண்ணுதல் முடிமேல் அந்த ஆலவாயில் இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணையுடைய சிவபெருமானினுடைய முடிமேல் தலைமேல் புனித நீர் திருமஞ்சனம் ஆட்டுவான் போல் புனிதம் வாய்ந்த அந்த திருமஞ்சன நீரை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்வது போல அந்த சிவபெருமானுக்கு அந்த திருமஞ்சனம் ஆற்றுவது போல இந்த மழைகள் எல்லாம் பொழித்தலாம். எப்படி ராமபிரான் மிகுந்த அன்போடு சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்றானோ அதை போல இந்த மழை நீரானது அந்த அகத்திய முனிவர் இருக்கக்கூடிய பொதிய மலையில் பொழிந்தது அப்படிங்கிறது. ராமன் நிறைய இடத்துல வழிபட்டதாக நமக்கு புராணங்கள்லாம் நித்தியப்படி சிவபூஜை பண்ணக்கூடியவர் ராமன். ராமணதீச்சரம்னு ஒரு பதிகமே இருக்கு. அதுக்கப்புறம் திரு ராமேஸ்வரம் கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் நம்மையெல்லாம் வீரவேச கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நன்னெறியார் நன்றே அப்படின்ட்டு ராமேஸ்வரம்லாம் சொல்லப்படுகிறது. ராமாயணம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாத்திரங்களும் சிவபூஜை பண்ணக்கூடியவர்கள் தான். சுந்தரன் திருமுடிவிசை தூய நீர் ஆட்டும்
வந்து பெய்வ அத்தனி முதல் மௌலி மேல் வளரி சிந்துகின்ற கை போதன பன்மணி தெரிப்ப அதாவது மேலும் அந்த மழை பொழிவது இந்திரன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது போல இருக்கின்றது. அந்த பொதிய மலையில அந்த நவரத்னங்கள் எல்லாம் அப்படியே தெளிக்கப்படுகிறது. அவைகளெல்லாம் இந்திரன் சுவாமிக்கு நவரத்னங்களை எல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவது போல இருக்கின்றது அப்படின்ட்டு இதில் சொல்றாங்க. இப்பவும் இந்த பொதிய மலையில சில இடங்கள்ல ஒரு சந்தன இதுகள்லாம் தெளிக்கிறதாக கீழே அந்த அடையாளங்கள்லாம் இருக்கு. பார்த்துருக்கீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த முருகன் கோயில் பக்கம், அகஸ்தியர் அருவி பக்கம்லாம் கல்யாணி தீர்த்தத்துல எல்லாம் கீழே அந்த சந்தனம் பௌர்ணமி அந்த சுந்தரன் திருமுடிமிசை அந்த சோமசுந்தர பெருமானினுடைய தலை மீது தூய நீராட்டும் இந்திரன் தனை ஒத்த தூய நீரால் அந்த சொப்பநாத பெருமானை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய இந்திரனை போன்ற காரியெழிலி, இந்த கருமையான மேகம், எழிலின மேகம், அந்த காரியெழிலி கருமையான மேகம் தென்மலை மேல் பெய்வ, அந்த தென்மலையாகிய இந்த பொதிய மலையில் மழையாக பெய்கிறது. அது மேலும் அத்தனி முதல் மௌலி மேல் வளாரி சிந்துகின்ற கைப்போது என அந்த தனி முதல்னா தனித்துவம் வாய்ந்த முதன்மையான சொக்கநாத பெருமான். தனி முதல்னா சொக்கநாத பெருமான் அர்த்தம். அந்த சொக்கநாத பெருமானினுடைய மௌலினா சடைமுடி, சந்திரமௌலின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சந்திரனை சடைமுடியில் தரித்தவன் அப்படின்னு அர்த்தம். அந்த தனி முதல்ங்கிறது இந்த இடத்துல சொக்கநாதர் பெருமான். அந்த தனினா ஒப்பற்ற, தனித்துவம் வாய்ந்த அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். அப்படி அந்த ஒப்பற்ற முதன்மையான தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய மௌலி மேல், அவருடைய சடைமுடியின் மேல் வளாரினா இந்திரன் அர்த்தம். அந்த இந்திரனானவன் கையில் நிறைய மலர்களை வைத்துக் கொண்டு அப்படியே அர்ச்சனை செய்கின்றான், சிந்துகின்றான். கைப்போது சிந்துகின்ற என, கையில் நிறைய போதுன்னா மலர், அந்த மலர்களை வைத்துக் கொண்டு அப்படியே அள்ளி அள்ளி அர்ச்சனை செய்கின்றான், சிந்துகின்றான், அர்ச்சனை செய்து சிந்துகின்றான். அதை போல அந்த மேகங்கள், மழையானது பலவிதமான மணிகளையும் அவைகள் தெரிக்கின்றது. அப்படி அந்த மணிகளை எல்லாம் தெரிப்பது இந்திரன் மலர் அர்ச்சனை கொள்வது போல இருக்கின்றது அப்படின்றார். உடுத்த தென்கடல் மேகலை உடைய பார்மகள் தன்னோ இடத்து உதித்த பல்லுயிர்க்கு எல்லாம் இறங்கி தன் கொங்கை தடத்து நின்று எழிப்பான் என தடவரை முகடு தொடுத்து வீழ்வன இடும் என தூங்கு வெள்ளருவி பார்மகள் பூமி தேவி. அந்த பூமி தேவியானவள் உடுத்த தென்கடல், அந்த தெளிந்த கடலையே ஆடையாக உடுத்தி இருக்கின்றாள். உடுத்த தென்கடல் பார்மகள், இந்த உடுத்த தென்கடல் உடைய பார்மகள், மேகலை உடைய பார்மகள். மேகலை என்கின்ற ஆவரணத்தை இடையில் அணியக்கூடிய ஒரு நகையை அணிந்திருக்கக்கூடிய அந்த பூமாதேவி, அவள் தன் இடத்து உதித்த பல்லுயிர்க்கெல்லாம், அவள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த
எல்லா உயிர் கூட்டங்களுக்கும் உயிர் கூட்டங்கள் மீதும் இரக்கம் கொண்டு தன் கொங்கை தடத்து நின்று இழிப்பான் என அவளுடைய அந்த மார்பகங்களிலிருந்து வரக்கூடிய அந்த பால் போல தடவரை முகடு தொடுத்து அந்த மிகப்பெரிய மலையாகிய அந்த அகத்திய மலை அதனுடைய உச்சியிலிருந்து தொடுத்து அதிலிருந்து கீழே விடுகின்றது இழும் என தூங்குவெள் அருவி. அதாவது ஒரு சப்தத்தோடு, இழும்னா சப்தத்தோடு அது அந்த அருவியானது விழக்கூடிய அருவியானது இவ்வாறு பால் போல அவை விழுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமாதேவி எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் உணவாக பாலை கொடுத்து அந்த குழந்தைகளை எல்லாம் காக்கின்றாளோ, அதுபோல இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக அந்த அகத்திய மலையினுடைய உச்சியில் பால் போல அந்த வெள்மையான அருவியானது விழுந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து பொருணையார். கருவிர மேகம் என்னும் கச்சனி சிகர பொங்கை அழகியாம் தீம்பால் சோர அகம் சுனை என்னும் கொப்போள் பொருவில் வே என்னும் தோள் பொதியமும் சைல பாவை பெருகு தம் பொருளை என்னும் பெண்மக பெற்றாளன்றே. அந்த கருநிற மேகம் என்னும் கச்சு அணி சிகரம், கருமையான கார்மேகம், அது அந்த சிகரங்களை உடைய அந்த மலை, அந்த மலைக்கு அது ஒரு ஆடையாக, அது மார்பில் அணியக்கூடிய ஆடையாக அது இருந்து அந்த சிகரத்தை மறைத்து கொண்டிருக்கிறது கார்மேகம். அதுதான் அந்த மார்பகங்களாக இருக்கிறது. மேலும் அருவியாம் தீம்பால் சோர, அந்த அருவி போல அந்த பால் வழிகின்றது, மழையாக வழிகின்றது. அகன் சுனை என்னும் கொப்போல், அப்போ அந்த தண்ணீர் மலையிலிருந்து அருவியாக விழுகிறது. விழக்கூடிய இடத்துல ஒரு தடாகம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு அருவி விழக்கூடிய இடத்துல ஒரு நீர் தடாகம் இருக்கும். அந்த நீர் தடாகம் தான் அந்த பொதியமலை என்கின்ற பெண். இப்ப பொதியமலையை ஒரு பெண்ணாக சொல்கின்றார். அந்த பெண்ணினுடைய கொப்பூலாக அந்த தடாகமானது இருக்கின்றது. அதான் அகன் சுனை என்னும் கொப்போல், அருவி விடுகிறது. நீங்க அகஸ்தியர் பால்ஸ் நினைச்சுக்கிடுங்க. அகஸ்தியர் பால்ஸ் தண்ணீர் விடுது, இல்லை கல்யாணி தீர்த்தம் தண்ணீர் விடுது. அந்த தடாகம் தான் அந்த பொதியமலை என்கின்ற பெண், அந்த பெண்ணினுடைய கொப்பூலாக அது இருக்கின்றது. மேலும் அந்த பொதியமலை என்கின்ற அந்த பெண்ணானவள் எப்படி இருக்கின்றாள் என்றால், பொருவில் வே என்னும் மென்தோர், அதாவது வேயின மூங்கில், வலிமை வாய்ந்த மூங்கிலை போன்ற ஒரு மென்மையான தோள்களை உடையவளாக அவள் இருக்கின்றார். மூங்கில் போன்ற தோல், வேயனைய தோல் உமை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, வேயூரு தோழி பங்கல். அப்படி அந்த பொதியமாம் சைலப்பாவை, பொதியமலை என்கின்ற சைலம்னா மலை, அந்த பொதியமலை என்கின்ற அந்த பெண்ணானவள் அந்த மூங்கில் போன்ற மென்மையான தோள்களை உடையவளாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணானவள், பொதியமலை என்கின்ற அந்த பெண்ணானவள் பெருகு தன் பொருளை என்னும் பெண்மக பெற்றாள் அன்றே. பெருகி ஓடக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய பொருளை என்கின்ற ஒரு பெண் மகவை தன்னுடைய மகளாக அந்த பொதியமலை என்கின்ற பெண்ணானவள் பெற்றெடுத்தாள். அப்படின்னா அந்த தாமிரபரணியானது பாய்ந்து வருகிறது. கல் என கரைந்து வேடும்
கடும் புனல் குழவி காணத்து ஒல் என தவழ்ந்து தீம்பால் உண்டு ஒரிய தின்றோள் மல்ல செல் என தெளிக்கும் பம்பை தீங்குரல் செவிவாய் தேக்கி மெல்லன காலில் போகி பனைதோறும் விளையாட்டு எய்தி இப்போ அந்த பொருணையாறு என்கின்ற அந்த பெண்மகள் இப்பொழுது பாய்ந்து வருகின்றார். அவள் பாய்ந்து வரும்போது ஒவ்வொரு நிலங்கள் வருகின்றது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு 5 நிலங்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா. அதில் ஒவ்வொரு நிலத்தை கடந்து அவள் வருகின்றாள். அதுதான் என்ன சொல்றார், கல்யன கரைந்து வீழும் கடும் புனல் குழவி. அப்படி கற்களெல்லாம் சூழ்ந்து அந்த கற்களை எல்லாம் கரைத்து கொண்டு, அப்போ கல்லுன்னா இங்க மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி. அப்ப கல்யன கரைந்து விடும் கற்களை எல்லாம் கரைத்து கொண்டு கீழே விழுந்து கடும்புணலாக வேகமாக அந்த பொருணை நதி என்கின்ற அந்த பெண் குழந்தை குழவி இப்போ கல்லெல்லாம் தாண்டியாச்சு, குறிஞ்சி நிலத்தை தாண்டியாச்சு. அடுத்தால காடும் காடு சார்ந்த பகுதி, அது முல்லை. அதான் காணத்து. காணம்னா காடுன்னு அர்த்தம். காணத்து ஒல் என தவழ்ந்து தீம்பால் உண்டு ஒருகி. அடுத்தால அந்த காடும் காடு சார்ந்த பகுதியில் ஒல் என்று ஒரு சப்தத்தோடு அது தவழ்ந்து கொண்டே வருகிறது. அங்கு இருக்கக்கூடிய அந்த பாறையெல்லாம் அந்த குழந்தையானது பொருணை நதி என்கின்ற அந்த பெண் குழந்தையானது உண்டு அங்கிருந்து நீங்கி, ஒரியின்னு அங்கிருந்து நீங்கி இப்போ வயலும் வயல் சார்ந்த பகுதி ஒரு சமவெளி பரப்பு மருதத்துக்கு வருது. அந்த குழந்தை மருதத்துக்கு வருது. அப்போ அந்த மருதத்தில் மல்லர்கள்னா உழவர்கள், அவர்கள்லாம் இனிமையான வாத்தியங்களை எல்லாம் இசைத்து கொண்டு உழவு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்டு ஒரு தின்தோள் மல்லர், வலிமையான தோள்களை உடைய அந்த உழவர்கள், மல்லர்னா உழவர்கள், செல்யன தெளிக்கும் பம்பை தீங்குரல் செவிவாய் தேக்கி, அவர்களெல்லாம் ஒரு பேரொலியை எழுப்பிக் கொண்டு அந்த பம்பை போன்ற வாத்தியங்களை எல்லாம் அவர்கள் வாசித்து கொண்டு அதற்குரிய பண்ணை பாடிக்கொண்டு தீங்குரல் அவற்றையெல்லாம் குரல் எடுத்து பாடிக்கொண்டு அதையெல்லாம் இந்த பெண்ணானவள் தன்னுடைய செவியில் வாயில் தேக்கி கொண்டு இந்த பொருணை நதி என்கின்ற பெண்ணானவள் மெல்லன காலில் போகி, மென்மையாக அங்கு இருக்கக்கூடிய கால் அப்படின்னா வாய்க்கால், கால்னா கால்வாய், அங்க கால்வாய்களில் எல்லாம் சென்று பனை தோறும் விளையாட்டு எய்து. பனைனா வயல்கள், பண்ணை வயல். அந்த வயல்களுக்கெல்லாம் அந்த கால்வாய்களில் சென்று எல்லா வயல்களுக்கும் சென்று பாய்ந்து அங்கு விளையாடி கொண்டு அவர்கள் அந்த தண்ணீரானது விளையாடி கொண்டு இருக்கின்றது. அந்த பெண்ணானவள் விளையாடி கொண்டு இருக்கின்றாள். அதாவது அந்த பொருணை நதி என்கின்ற பெண்ணானவள் அந்த கற்கள் சூழப்பட்ட அந்த குறிஞ்சி நிலத்தை தாண்டி காடு சார்ந்த பகுதியாகிய முல்லை நிலத்தை தாண்டி வயலும் வயல் சார்ந்த பகுதியாகிய மருத நிலத்திற்கு வருகின்றாள். மருத நிலத்தில் பம்பை போன்ற அந்த அதனுடைய வாத்தியங்களை எல்லாம் வாசித்து கொண்டு பாடிக்கொண்டு மல்லர்கள் எல்லாம் உழவு தொழில் செய்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு ஓடைகள், சிறு சிறு கால்வாய்கள், வாய்க்கால்கள், இதிலெல்லாம் அந்த பொருணை நதியான பெண்ணானவள் பாய்ந்து அங்கு தண்ணீரை
நிரப்பிக்கொண்டு அங்கு செழிப்படையில் செய்து விளையாடி கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். அரம்பை மென் குரங்கா மாவின் அவித்தடில் நிறமா தெங்கின் உரும்பை வெம்முலையா வஞ்சி கொடியிரு நுசுப்பார் பூங்கல் சுரும்பு அவள் உலக கஞ்சம் சுடர்மதி முகமா கொண்டு நிரம்பி நீள் கைதை வேலி நெய்தல் சூழ் காவில் வைகி பன்மலர் மாலை வேய்ந்து பால் முறை போர்வை போர்த்து தென்மலை தேய்ந்த சாந்தம் மாமத சேரு பூசிய பொன்மணி ஆரம் தாங்கி பொருணையாம் கண்ணி முன்னீர் தன்மகள் கிழவன் ஆகம் தடியை கொடு கலந்ததன்றே. அந்த பொருணையாறு என்கின்ற அந்த பெண்ணானவள் அரம்பை மென் குரங்கா, அவளுக்கு வாழை, அந்த மருது நிலத்துல வாழை இதெல்லாம் விளைகின்றது, இந்த வாழை மரங்கள்லாம் இருக்கின்றது. அந்த வாழை தான் மென் குரங்கா, மென்மையான தொடையாக இருக்கிறது. அரம்பை மென் குரங்கா, அரம்பைனா வாழை, மென் குரங்குன்னா தொடை, மென்மையான தொடையாக. மாவின் அவிர்த்தளிர் நிறமா, மாமரத்தினுடைய இளந்தளிர், இளந்தளிர் ஒரு சிறப்பு கலர் இருக்கும். அந்த இளந்தளிர் அந்த சிவந்த மாமரத்தினுடைய அந்த சிவந்த தளிர் அந்த பொருளையினுடைய நிறமாக இருக்கின்றது. இத ஒரு நல்ல இதுலயும் வரும். திருவிசைப்பால் வருடத்துல சொல்றது, மாந்தடி செந்தி அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவிழர் திருச்சிற்றம்பலம் வரும். மாந்தடி செந்தி அரும்பும், மாந்தடி செம்மையான தீ எப்படி எரிகின்றதோ அது போல இருக்குதான். இளந்தளிர் சிறப்பு கலரா இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த மாந்தளிர் தான் முதல்ல சுவாமி சிவனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனியம்மா. அந்த மாந்தளிர் தான் சிறப்பு கலர் தான் சுவாமி. அது கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சு அசைஞ்சு வளர்ந்து அம்பாளா பச்சை நிறமா மாறிடும், மீனாட்சி கலருக்கு மாறிடும். எவ்வளோ ஒரு அந்த இடத்தை பார்த்தீங்களா, சிகப்பு கலராக இருக்கும்போது சுவாமியா, அந்த சிவப்பு கலரே கொஞ்சம் அசைஞ்சு வளர்ந்து வந்தவங்க மீனாட்சி ஆகிருந்தா, பச்சை கலராக இருந்தாலும். அப்படி அந்த மாவின் அவிர்த்தளிர் நிறமா, அந்த இளந்தளிர் அந்த சிவந்த நிறமாக இருக்கிறது. தெங்கின் குறும்பை வெண்முலையார், தென்னை மரத்தினுடைய அந்த இளமையான அந்த குறும்பையானது மார்பகங்களாகவும், வஞ்சிக்கொடி இரு நுசுப்பா, அதாவது அந்த வஞ்சிக்கொடி என்கின்ற ஒரு தாவரமானது அது இந்த இடையாக இருக்கிறது. இரு நுசுப்பானா இருன்னா ஒடிவது போன்ற அப்படிப்பட்ட ஒரு இடையாக இருக்கின்றது. நுசுப்புனா இடையின் அர்த்தம். பூந்தல் சுரும்பு அவிழ் குழலா, இந்த பூந்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த தென்னை பனை மரத்தில் உள்ள ஒரு இதை பிடிக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பூந்தல் சுரும்பு அவிழ் குழலா, அந்த வண்டுகள் எல்லாம் தீங்காரம் விடக்கூடிய பூந்தலை போல இருக்கிறது.
கஞ்சம் சுடர்மதி முகமாக உண்டு. கஞ்சம்னா தாமரை. தாமரை ஒளி பொருந்திய மதிமுகமாக அந்த சந்திரனை போன்ற முகமாக இருக்கின்றது. இப்படி நிரம்பி நீள் கைதை வேதி நெய்தல் சூழ் காவில் வைகி. அந்த கைதை போன்ற அந்த தாவரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெய்தல் சூழ்ந்த கடல் சூழ்ந்த பகுதியாகிய அந்த நெய்தலில் இருக்கக்கூடிய காவில் வைகை, அந்த சோலைக்கு இப்பொழுது அந்த பொருணை நதியாகிய பெண்ணானவள் வந்து விடுகின்றாள். அப்படியே மருத நிலத்திலிருந்து இப்ப நெய்தல் நிலத்துக்கும் வந்து விடுகின்றாள். பன்மலர் மாலை வைத்து, இப்ப நெய்தல் நிலத்துக்கு அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான மலர் மாலைகளை எல்லாம் இந்த பொருணையாறு என்கின்ற பெண்ணானவள் அணிந்து கொள்கின்றாள். மாலை வைத்து பால் நுரை போர்வை போர்த்து, பால் போன்ற நுரை இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையே போர்வையாக போர்த்தி கொள்கின்றாள். தென்மலை தேய்ந்த சாந்தம், தென்மலைனா பொதியமலை, அந்த பொதியமலையில் தேய்த்து எடுத்த அந்த சந்தனம், மான்மதச்சேறு, இந்த கஸ்தூரி, இந்த மான்மதச்சேருனா மானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சேரு, அதான் கஸ்தூரி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார் பார்த்தீங்களா, சுவாமிகிட்ட இந்த முத்தாரம் இலக்கிமிழு மணிபயிர கோவை கத்தூரி கமல் சார்ந்து படித்தருள வேண்டும் கடந்தாமை காரணம் மேவி இருந்தீரே அப்படின்னு கேட்கிறார்ல. அந்த மான்மதச்சேரு, அந்த கஸ்தூரி போன்ற இவற்றையெல்லாம், சந்தனம், அந்த கஸ்தூரி எல்லாம் அந்த பொருணையாறு பூசிக்கொள்கிறது. பூசிக்கொண்டு அந்த பெண்ணானவள் பூசிக்கொண்டு பொன்மணி ஆரம் தாங்கி, பொன் போன்ற ஆபரணங்கள் எல்லாம், மணிகளெல்லாம் கோர்க்கப்பட்ட ஆரங்களை எல்லாம் அணிந்து கொண்டு பொருணையாம் கண்ணி, அந்த பொருணை என்கின்ற அந்த கன்னி பெண்ணானவள் தன்னுடைய கணவனாகிய கடல், முன்னீர்னா கடல், அந்த கடல் என்கின்ற தன்னுடைய மகிழ் கிழவன் நாகம் தழியி கொடு கலந்தது அன்றே. அந்த கடலாகிய தன்னுடைய மகிழ்ச்சி பொருந்திய அந்த தன்னுடைய கணவனுடைய உடம்போடு அந்த பொருணை நதி என்கின்ற கன்னிப் பெண்ணானவள் கலந்து கடலோடு கலந்து விடுகின்றாள். அப்படின்னு கடல் கலந்து விடுறார். இந்த பழைய காயல், புன்னக்காயல் எல்லாம் தாமிரபரணி கடல்ல கலக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சரி, இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த சிந்தனையை நிறைவு செய்து அடுத்த சிந்தனையில் இதிலிருந்து தொடர்போம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததி பொறிஞான பாசுவாகி புகிலாரும் பொழி திருவாவடு துறைவாழ் ஒரு நம சிவாய தேவன் சகிலா